அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய சூழ்நிலையிலே பிஜேபி கட்சி ஆட்சியை எல்லோருமே ஒட்டுமொத்தமாக வெறுக்கின்றார்கள். முஸ்லிம் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா மக்களும் வெறுக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்பதாக சொன்னால், அவர்கள் பொறுப்பான ஆட்சியை செய்யவில்லை, பொறுப்பான அரசியலை செய்யவில்லை. வெறுப்பான ஆட்சியை, வெறுப்பான அரசியலை செய்வதனால் ஒட்டுமொத்த மக்களும் என்ன செய்கின்றார்கள்? பிஜேபியை வெறுக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மையினருக்கு மிக நெருக்கடியை கொடுக்கின்றார்கள். நாம் வரலாறை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நம்ரூத் மன்னர் இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி கொடுத்ததினால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி கொடுத்ததினால் அல்லாஹ் கொடுத்த தண்டனையை பார்த்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் யோசனை செய்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த முறை. ஏனென்றால் நாம் அதாவது நரகத்திலே 2 நரகம் இருக்கிறது. ஒன்று இறந்ததற்கு பிறகு மறு உலகத்தில் இருக்கக்கூடிய நரகம். இன்னொரு நரகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது எப்போது மனிதனுக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னால், அராஜகம், வெறுப்பு அரசியல் ஆற்றக்கூடிய அந்த நபர்கள் வந்துவிட்டால் எல்லோருக்கும் நரக வாழ்க்கை தான். யோசனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் கடுமையான சட்டங்கள் வரும். அதனால் நாம் யோசனை செய்து வரக்கூடிய தேர்தலிலே நாம் நல்ல எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து சட்டசபையை, சட்டமன்றத்தை பற்றிமன்றமாக ஆக்கிவிடாமல் சட்டமன்றமாகவே இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாக்குகள் உறுதி செய்ய வேண்டும். யோசனை செய்து இன்ஷா அல்லாஹ் ஓட்டு போடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய கூட்டத்தார்களை விட்டும் காப்பாற்றுவானாக என்ற துவாவோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.